ஆகவே தான் இந்த மல்கியா தீர்க்கதரிசியிலே ஆண்டவர் இந்த வருகையை குறித்து தெளிவாய் பேசியிருக்கிறார். என்ன காரியத்தை பேசியிருக்கிறார்? ஆகவே இப்படியாப்பட்டதான இந்த வருகையின் நாட்களிலே இருக்கின்றதான நமக்கு ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், மீட்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறதான நமக்கு பேசுகிற ஒரு காரியம். மீட்கப்பட்ட ஜனங்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது? மீட்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எங்கெங்கெல்லாம் இருந்தோம், ஆனால் அங்கெல்லாம் ஒரு விடுதலை கிடைக்கவில்லை. ஆகவே தான் ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்து மீட்கப்பட்ட ஜனங்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி. மீட்கப்பட்டோம் என்று சொன்னால் என்ன? எங்கெங்கேயோ ஒரு காரியத்தில் இருந்து நம்மளால மேலே வர முடியல. ஆகவே மேலே வருகிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்து அவர் கரம் பிடித்து நம்மை தூக்கிவிட்டார். ஆகவே மீட்கப்பட்டதான ஜனங்களுக்கும் மீட்கப்படாத ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப மீட்கப்பட்ட ஜனங்களாக நமக்கு பேசுகிறது என்ன? இதிலே 3 விதமான காரியங்கள் இந்த அதிகாரத்தின் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 விதமான காரியங்களை கர்த்தர் யாருக்கு தந்திருக்கிறார்? மீட்கப்பட்ட ஜனங்களாகி எனக்கும் உங்களுக்கும் தான் ஆண்டவர் தந்திருக்கிறார். மீட்கப்படாத ஜனங்களுக்கு இதை பெற்றுக்கொள்ளவும் முடியாது, இதை ருசி பார்க்கவும் முடியாது, இதை அனுபவிக்கவும் முடியாது. இதை அனுபவித்திருக்கிறபடியால், ருசி பார்த்திருக்கிறபடியால், இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறபடியால், ஆகவே தான் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது மீட்கப்பட்ட ஜனங்கள் என்று. ஆகவே மீட்கப்பட்ட ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கை. ஆகவே மீட்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறபடியால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது வசனத்திலே சொல்லும் பொழுதே பாருங்க, அழகாய் சொல்லுகிறார். வாசிங்க பாப்போம். முதலாவது வசனத்தை மாத்திரம் மறுபடியும் இருக்க வாசிங்க. இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். சூளையை போல எரிகிற ஒரு நாள் வரும். இப்ப இலங்கையில நமக்கு தெரியும் சுனாமி வரப்போகுது. இன்றைக்கெல்லாம் நேத்தெல்லாம் ஒரே நியூஸ். ஆகவே அங்கங்க வெடிச்சிருக்கு, அங்கங்க எத்தனையோ இடங்கள் அங்க பூமி வெடிச்சிருக்கு. பயம், எங்க போய் வாழ்றதுங்கிற ஒரு பயம். முழு இலங்கையுமே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போய்விட்டது. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகின்ற நாட்களிலே எப்படியா இருக்கும் என்று சொன்னால் இதே ஒரு சம்பவம் தான் இருக்கும். இது ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சீண்டி விட்டு பாப்பான்னு சொல்ற அந்த மாதிரிக்கு இருக்கிறது. ஆனபடியால் வேதம் சொல்லுகிறது பாரு, இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் இப்ப அகங்காரிகள் யார்? மீட்கப்படாத ஜனங்கள். நல்லா கவனிக்கணும். மீட்கப்படாத ஜனங்கள், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாத ஜனங்கள். அவர்களுக்கு தேவ பிரசன்னத்தை குறித்து தெரியாது, தேவனுடைய மகிமை குறித்து தெரியாது. ஆகவே அங்கங்கே அவர்களுக்கு இந்த சுகபோதமான ஒரு வாழ்க்கை தெரியும். ஆகவே நாளைக்குரியதான வாழ்க்கை குறித்து அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவருடைய வாழ்க்கையை திட்டம் போடுவார்கள். அவருடைய வாழ்க்கையிலே என்னென்னமோ காரியங்களை செய்யணும் என்று முயற்சி பண்ணுவார்கள். ஆனால் அதெல்லாம் நடந்தாலும், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து, மீட்பை குறித்ததான ஒரு காரியம் அவர்களுக்கு தெரியாது. ஆகவே தான் அவர்களை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது பாருங்க. அகங்காரிகளும் அக்கிரமம் செய்கிற யாவரும் இப்ப பாருங்க துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். யாரை சுட்டரிக்கும்? மீட்கப்படாத ஜனங்களை சுட்டரிக்கும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களை எப்படியா இருக்கும்? சுட்டரிக்கப்படும். இயேசுவை அறியாதவர்கள் ஏனென்று கேட்டால், நாங்கள் 52 வாரம் 54 வாரம் என்னத்துக்கு வாரம்? ஏன் ஆராதிக்கிறோம்? ஏன் ஜெபிக்கிறோம்? ஏன் வேதத்தை தியானிக்கிறோம்? ஒரு நாள் உண்டு. அந்த நாள் ஆண்டவரோடு கரம் கோக்குறதுக்கு. அதுக்குத்தானே பிரயாசப்படுகிறோம், அதுக்குத்தானே ஜெபிக்கிறோம், அதுக்குத்தானே வர்றோம். அல்லது அது இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஒரு பிரயோஜனம் இல்லை. அது அவர்களுக்கு அது தெரியாது. எனக்கும் உங்களுக்கும் தெரிஞ்சபடியால், எனக்கும் உங்களுக்கும் அறிஞ்சபடியால் தான் நாங்கள் மீட்கப்பட்டவர்களாக இருக்கோம். எப்பொழுது பார்த்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில விடுதலை. இந்த வருஷத்திலே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வாக்கை ஆண்டவர் கொடுத்தது போல ஒரு விடுதலை. எந்த நாளும் விடுதலை, எந்த நேரமும் விடுதலை. அப்ப இயேசுனுடைய அந்த அன்புக்குள்ள இருக்கிற பொழுது, இயேசுனுடைய மறைவுக்குள்ள இருக்கிற பொழுது எப்பொழுதுமே நமக்கு விடுதலை தான். ஆனால் இவர்களுக்கு அந்த விடுதலை இல்லை. காரணம் அந்த மறைவுக்குள்ளே இல்லை. காரணம் அவர்கள் மீட்கப்படவில்லை. இப்ப மீட்கப்பட்ட ஜனங்களை பார்த்து ஆண்டவர் 2வது வசனத்தில் சொல்லும் பொழுது சொல்லுகிறார். இப்ப 2வது வசனத்தை மாத்திரம் கொஞ்சம் மெல்லமா வாசிங்க பாப்போம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஓகே, இப்ப பாருங்க, முதலாவது சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார் என்னவென்று கேட்டா, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்தவர்கள் மேல். இதுதான் பிரதானமானது. அந்த படத்தை ஒரு போடுங்க பார்ப்போம். என் நாமத்துக்கு பயந்தவர்களுக்கு அந்த படத்தை போட்டு பிள்ளைகளுக்கு காமிச்சா தான் தெரியும். பிவி இமானுவேல் பாருங்க பார்ப்போம், பிந்துசா பாருங்க, ஜோயல் பாருங்க, மற்றது யாகேல் பாருங்க பார்ப்போம். அந்த படத்தை டக்குன்னு போடுங்க பார்ப்போம். ரைட், படம் இல்லை போல. ஓகே, பாருங்க, அருமையாய் சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், என் நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல். அவருடைய நாமம் எப்படியாப்பட்ட நாமம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும்.
அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல். அப்ப தேவனுடைய நாமத்துக்கு பயப்படுகிறவர் யார்? மீட்கப்பட்டவர்கள். என்ன ஆண்டவர் அடிப்பார், குத்துவார். பாருங்க, முன்னாடி நம்முடைய வாழ்க்கையில இந்து மார்க்கத்தில் இருந்த பொழுது பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு நமக்கு சாப்பிடாட்டி அந்தந்த மாதிரியான அந்த தேவர்களை காமிச்சு தான் சாப்பாடு கொடுப்பாங்க. ஆகவே அதை பாரு, ஏதோ செஞ்சு விடும், என்னமோ பண்ணி விட்டுரும், பாரு கையில அதை வச்சிருக்கு, கையில இதை வச்சிருக்கு, சூலாயுதத்தை வச்சிருக்கு, ஆகவே பாரு அதை வச்சிருக்கு. பயம் பயம் அதை காட்டி தான் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அங்க பாரு, வர்றான் வர்றான் வர்றான், படுத்துக்கொள், நித்திரக்கோள். இது நாங்களே கேட்டு இருக்கிறோம். ஆனால் அப்படி பயப்படுகிற ஆண்டவர் அல்ல. நம்மளுக்கு ஆண்டவர் எப்படியாப்பட்டவர்? நாங்கள் பாவம் செய்தோம் என்று சொன்னால், ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்து விட்டோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்கும்? நம்முடைய இருதயம் படபடப்பு தன்மைக்குள்ள போய்விடும். இருதயம் ஒரு பயந்த சுபாவத்துக்குள்ள போய்விடும். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற ஜனம் எப்படியாப்பட்டவர்களாக இருப்பார்கள்? மீட்கப்பட்டவர்கள். ஏன் என்று கேட்டால், ஆண்டவருக்கு பிடிக்காது என்று சொன்னால் அதை செய்ய மாட்டார்கள். ஆண்டவருக்கு இது விருப்பம் இல்லை என்று சொன்னால் அதை தொட மாட்டார்கள். அதுக்குத்தான் தானியேலை உதாரணமாக ஆண்டவர் காண்பிக்கிறார். அதுக்குத்தான் நெகோமியாவை ஆண்டவர் உதாரணமாய் காண்பிக்கிறார். என்ன சூசை அரண்மனையில் இருந்தாலும் சரி, எங்க நெபுகாத் நேச்சர் கிட்ட வேலை செஞ்சாலும் சரி, தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை. ஆகவே தேவனுக்கு பயப்படுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே எப்படி இருக்கும்? அவர்கள் எப்பொழுதுமே விடுதலையாக்கப்பட்டவர்கள், எப்பொழுதுமே தேவனை சோத்தரிக்கிறவர்கள், எப்பொழுதுமே தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறவர்கள். ஆகவே தேவனுக்கு பயந்திருக்கிறவர்கள், கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லி. இப்ப இதே அதிகாரத்தில் பாருங்க, கொஞ்சம் நீங்கள் எடுத்து வாசிங்க பார்ப்போம். 2வது அதிகாரத்தில் 5-6 ஒருக்கா வாசிக்க பார்ப்போம். 2வது அதிகாரத்தில் 5-6 ஒருக்கா வாசிக்க பார்ப்போம். அவர்களோட பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாய் இருந்தது. அப்ப 2வது அதிகாரத்தில் என்னத்தை குறித்து சொல்லுகிறார்? கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்தவர்கள் மேல் ஒரு காரியம் நடக்க போகிறதே. ஏனென்று கேட்டால், அவர்கள் தம்பி நீங்கள் ஒரு வாசிங்க பார்ப்போம். Mon alliance avec lui était une alliance de vie et de paix. Je les lui ai donné pour qu'il me craigne, et il a eu pour moi de la crainte. Il a tremblé devant mon nom. Amen. சுமதி அக்கா வாசிங்க பார்ப்போம். அவர்களோட பண்ணின உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாய் இருந்தது. ஏன் என்று கேட்டால், ஜீவன் இல்லாமல் வாழ முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்து தான் ஜீவனாய் இருக்கிறார். இது நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். ஆகவே இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணுகிறபடியால் நம்முடைய வாழ்க்கையிலே அவர்தான் ஜீவன். அவர் இல்லாவிட்டால் நாம் சுவாசிக்க முடியாது. அவர் இல்லாவிட்டால் நாம் பேச முடியாது. அவர் இல்லாவிட்டால் நாம் வேலை செய்ய முடியாது. அவர் இல்லாவிட்டால் நாம் படிக்கவும் முடியாது. அவர் இல்லாவிட்டால் தைரியமாய் நாங்கள் நடக்கவும் முடியாது. அப்ப ஜீவனும் சமாதானத்தை கொடுக்கிறவர் யாராயிருக்கிறார்? இயேசுவாயிருக்கிறார். யாருக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார்? அவருடைய நாமத்துக்கு பயந்தவர்கள் மேல். அடுத்த வாசிங்க பார்ப்போம். ஜீவனும் சமாதானம். அடுத்தது, அவன் எனக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவனின் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். அப்படியே நாமத்துக்கும் பயந்தும் இருந்தான். தெளிவாய் சொல்லப்படுகிறது என்னன்னு கேட்டா, ஜீவனை கொடுத்தேன், சமாதானத்தை ஜீவனோட விடவில்லை. அவனுக்கு உயிரை கொடுத்து விட்டு அப்படியே நான் விட்டு விடல. உயிர் மாத்திரம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? உயிர் இருக்கும், சில நேரம் கோமா ஸ்டேஜுக்கு போயிடும், மூளை செத்து போயிடும். பாருங்க, ஒரு சிலருக்கு அப்படியே இருப்பார்கள். ஆகவே அவருடைய வாழ்க்கை ஒன்றுமே தெரியாது. என்ன பேசினாலும் அப்படியே கோமா ஸ்டேஜுக்கு போனா ஒன்றும் தெரியாது. ஆனால் அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஜீவனையும் கொடுத்து, அடுத்தது 2வது சமாதானத்தையும் அவர்களுக்கு கொடுக்கிறேன். சமாதானத்தை கொடுக்கிறது எதற்காக? அவர்கள் எனக்கு பயந்திருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால், என்னுடைய வாழ்க்கையிலே என்னை நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்கிறார்கள். எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் 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 என்று இருக்கிறார்கள். எப்ப பார்த்தாலும் இயேசு இயேசு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எப்ப பார்த்தாலும் வேதத்தின் வெளிச்சம் வெளிச்சம் என்று சொல்லுகின்றே இருக்கிறார்கள். இவர்களுக்கு மேல் என்ன நடக்கிறது? அவர்கள் எனக்கு பயந்தவர்களாய் இருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால், ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார், சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார், நன்றாய் வாழுகிறதுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், நன்றாய் நித்திரை கொள்ளுகிறதுக்கு ஒரு சமாதானம் இருக்கிறது. ராத்திரி படுத்து காலையில் எழும்புறதுக்கு இன்றைக்கு முடியாமல் இருக்கிறது. ஆனால் நமக்கு அப்படி அல்ல. நாம் ராத்திரி படுத்தாலும் சமாதானம், காலையில் எழும்பினாலும் சமாதானம். இது யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தது. எதனால் கொடுத்தார்? அவருடைய நாமத்துக்கு பயந்திருந்தபடியால். அடுத்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அடுத்த வசனத்தை, சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. இப்ப பாருங்க, தேவனுக்கு பயந்த மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார்.
ஆகவே அவனுடைய வாழ்க்கையில என்ன இருக்கிறது? சத்திய வேதம் இருக்கிறது, சத்திய வேதம் இருக்கிறது. அப்ப வேதம் இருந்தால் என்ன நடக்கும்? உலகத்துக்கு பயம் கிடையாது, பரலோகத்துக்கு ஒரு பயம் இருக்கலாம், ஆண்டவருக்கு ஒரு பயம் இருக்கலாம். என்னத்துக்கு அந்த பயம்? சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். பரலோகத்துக்கு போய் சேர்கிறதுக்கு ஆண்டவரின் பக்கத்தில் இருக்கிறார். ஆகவே அவருக்கு நான் உண்மையா இருக்க வேண்டும், அவருடைய சமூகத்திலே நான் உத்தமமா இருக்க வேண்டும். ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே நான் அவர் என்ன காரியத்தை விரும்புகிறாரோ அதை மாத்திரம் நான் செய்ய முடியும். பாருங்க, அவர் தெளிவாய் சொல்லுகிறது, சத்திய வேதம் அவன் வாயிலே இருந்து அவனுடைய அநியாயம் காணப்படவில்லை. இப்ப நல்லா கவனிக்கணும், கர்த்தருக்கு பயப்படுகிறதான மனுஷனுடைய வாழ்க்கையில் அதைத்தான் 1வது சங்கீதம் 1வது அதிகாரத்துல நாங்கள் முழுமையாய் மனப்பாடம் பண்ணுங்க, முழுமையாய் இந்த காரியத்தை மனப்பாடம் பண்ணுங்கள். இரவும் பகலும் வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகவே அந்த வசனம் என்ன? 128வது சங்கீதம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்ப 6 வசனங்களை சுதந்திரிச்சு கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கடைசியாய் ஆண்டவர் சங்கீதக்காரனுக்கு ஒரு வெளிப்பாடை சொல்லுகிறார். என்னவென்று கேட்டால், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தான் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இது நம்ம கல்யாண வீட்டில் வாசிக்கிற சங்கீதம், பிறந்த நாள் வீட்டில் வாசிக்கிற சங்கீதம். இப்ப நமக்கு தெரியும். ஆகவே இதெல்லாம் நல்ல இந்த சங்கீதங்கள் எல்லாம் நமக்கு மனப்பாடம். ஏன்? கர்த்தர் அது ஆண்டவர் சொல்லி இருக்கலாமே, பயப்படாதவனுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், ஆகவே எப்படி வாழ்றவனுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். நோ, அதுக்குத்தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் பாருங்க, சத்திய வேதம் அவன் வாயிலிருந்து அவனுடைய உதடுகளிலே அநியாயம் காணப்படவில்லை. அடுத்த வாசிங்க பார்ப்போம். அவன் என்னோட சமாதானமும் சஞ்சரித்து, பாருங்க, யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். யார் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் செய்யத்தக்கதான வேலை, யார் அக்கிரமம் செய்கிறார்களோ, யார் அநியாயம் செய்கிறார்களோ, யார் மீட்கப்படாமல் இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவருக்கு நேராக திருப்புகிறதுக்கு 2வது காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். 1, ஆண்டவருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கிறேன், சமாதானத்தை கொடுக்கிறேன். ஆனால் இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் அக்கிரமமாய் செய்கிறதான மனிதர்களை, மீட்கப்படாத ஜனங்களை, பாவம் சாபம் அக்கிரமமாய் இருக்கிற ஜனங்களை அப்படியே மீட்டு கொண்டு வருகிறதுக்கு ஒரு ஆயுதமாய் பயன்படுத்துகிறவர் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். இப்ப 2வது சொல்லப்படுகிறது நீதியின் சூரியன். அப்ப நீதியின் சூரியன் என்று சொல்லுகின்ற பொழுது எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க பாப்போம். 33வது அதிகாரம் 15 16 வாசிங்க பாப்போம் தம்பி. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்துல 33வது அதிகாரம் 15 16 வாசிங்க பாப்போம். எரேமியா. En ces jours et en ce temps-là, je ferai encore éclore à David un germe de justice. Il pratiquera la justice et l'équité dans le pays. Amen. வாசிங்க பாப்போம். எரேமியா 33 15 16 ஒரு வாசிங்க பாப்போம். சுமதி அக்கா. அந்நாட்களில் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்கப் பண்ணுவேன், அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியை நடப்பிப்பார். ஆமென். இன்னொரு வாசிங்க பாப்போம். அந்நாட்களிலும் அக்காலத்திலும், பாருங்க, அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அப்ப நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அப்ப நீதி யார்? இயேசு கிறிஸ்து. ஆகவே நீதியின் சூரியன். சூரியன் இருந்தால் என்ன நடக்கும்? வெளிச்சம் கிடைக்கும். நமக்கு தெரியும், உலகத்திலே நமக்கு வெளிச்சம் தேவை என்றால் சூரியன் இருந்தால் தான் நமக்கு வெளிச்சம். சூரியன் இல்லாவிட்டால் அப்படியே 24 மணி நேரம் இருட்டா இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? எல்லாமே இருளாத்தான் இருக்கும். ஆகவே சூரியன் என்னத்துக்கு கொடுக்கப்படுகிறது? இயற்கையான கனிகள் வளர்கிறதுக்கு, செடிகள் வளர்கிறதுக்கு, மரங்கள் வளர்கிறதுக்கு. ஆகவே ஒரு இயற்கை காட்சிகளை நன்றாய் செழிப்பாய் வளர்கிறதுக்கு சூரியன் மிக அவசியம். நமக்கு தெரியும், சூரியன் இல்லாவிட்டால் கனி வளங்கள் வராது, மரங்கள் வளராது, நாமும் வெளியே போக முடியாது. எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரம் வீட்டுக்குள்ள தான் இருக்கணும். ஏனென்று கேட்டால் வீட்டுக்குள்ள இருக்க 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 ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? மன அழுத்தத்துக்குள்ள போவான். எல்லாருமே மன அழுத்தத்துக்குள்ள போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதுக்குத்தான் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, அவர் நீதியின் சூரியனாய் இருக்கிறார். அப்ப சூரியன் என்னத்தை குறிக்குது? வெளிச்சத்தை கொடுக்கிறது. வெளிச்சத்தை மாத்திரமா கொடுக்கிறது, நன்மையும் கொடுக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய வேதம் என்னத்தை கொடுக்கிறது? வெளிச்சத்தை கொடுக்கிறது. 1. 2வது என்ன கொடுக்கிறது? நன்மையை கொடுக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியன். பாருங்க எவ்வளவு அழகா போட்டிருக்கு. பாருங்க பாப்பா, எல்லாம் நீதியின். அடுத்த வாரம் கேள்வி கேட்பேன், பதில் சொல்லிடணும். பாருங்க, நீதியின் சூரியன். அப்ப வெளிச்சம் எவ்வளவு அழகா இருக்குது. சூரியனை பாருங்க, பார்க்கிறோம். சூரியனை பார்க்கும் பொழுது இந்த வெளிச்சம்
ஒருத்தருக்கு மாத்திரம் கொடுக்கல, எல்லாருக்கும், முழு உலகத்துக்குமே வெளிச்சத்தை கொடுக்கிறது. அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க, வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்திற்கு வாசிங்க வசனத்தியக்கா 15. அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். இப்ப நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். இப்ப இயேசு கிறிஸ்துவானவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். அவர் அநீதிக்கு தேவனா ஒரு காலமும் இல்லை. எப்ப பார்த்தாலும் நீதியின் தேவனாய் இருக்கிறார். நமக்கு நீதியின் தேவனாய் இருக்கிறார். ஆகவே அவரை நம்பினதான விசுவாசித்தான நமக்கு அவர் நீதியின் தேவனாய் இருக்கிறார். அதுதான் தாவீதுடைய வம்ச வரலாறுலே அவர் வந்தவர் சும்மா இருக்கவில்லை, அவர் நீதி உள்ளவர் என்று வேதம் காண்பித்து கொடுக்க. பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசிக்கு எவ்வளவு அருமையான ஒரு வெளிப்பாட்டை ஆண்டவர் கொடுத்திருக்க. பாருங்க, நீதியின் கிளைகளை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தையும் அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியை நடப்பிப்பார். ஏனென்று கேட்டால் வருகைக்கு பிறகு ஒன்று நடக்க போடுகிறது. ஆகவே நீதி இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறது போல, இன்றைக்கு நீதியை கொடுக்கிறது போல, அன்றைக்கு மீட்கப்பட்டவர்களுக்கும் மீட்கப்படாதவர்களுக்கும் ஒரு நீதி கிடைக்கப்பட போகிறது. மீட்கப்பட்டதான நமக்கு ஒரு நீதியை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு நியாயத்தை வைத்திருக்கிறார். மீட்கப்படாத ஜனங்களுக்கு ஒரு நீதி இருக்கிறது, ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் இயேசுவானவர் எப்படியாப்பட்டவர் என்று கேட்டால், அவருடைய தன்மை, அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அப்ப நீதியன் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து நீதியே நியாயத்தை நடப்பிக்கிறவராய். அடுத்த வசனத்தை வாசிங்க 16. அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும், சபை சுகமாய் தங்கும், வீடு சுகமாய் தங்கும். ஏனென்று கேட்டால் நீதியின் சூரியன் உதிக்கிற பொழுது என்ன நடக்கிறது? வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். என்ன வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது? அவர்கள் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அப்ப சுகம் கிடைக்கிறதுக்கு என்ன ஒரு அடையாளம்? அங்க ஒரு நீதியின் தேவனாய் இருக்கிறார், நீதியின் சூரியனாய் இருக்கிறார். அப்ப என்ன? எருசலேம் என்று சொன்னால் சபை, எருசலேம் என்று சொன்னால் தேவ பிள்ளைகள் கூடி இருக்கிற இடம், எருசலேம் என்று சொன்னால் கூடி ஆராதிக்கிற ஒரு இடம். ஆகவே அவர் வேதம் சொல்லுகிறது சுகமாய் தங்கும். அடுத்தது அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நீதியாய் இருப்பதே அவருடைய நாமமாய் இருக்கிறது என்று கடைசியா எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு வந்து முடிக்கிறார். என்னன்னு கேட்டா பாருங்க, வசனம் சொல்லுகிறது அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆகவே அவர் நீதி. அப்ப நீதியின் சூரியன் அவர் நிச்சயமாகவே அவருடைய நாமம் எப்படியாப்பட்டதா இருக்கிறது? நீதி உள்ளதா இருக்கிறது. அநீதிக்கு தேவன் அல்ல, அவர் நீதிக்கு தேவனாய் இருக்கிறார். ஆகவே தான் நீதியை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார், நீதியை பிரசங்கிக்கிறவராய் இருக்கிறார், நீதியை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவராய். அப்ப நீதி பிரதானமானது. ஆகவே நீதியின்படி வாழுகிறதுக்கு ஆண்டவர் நமக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். இரண்டாவது நேரம் போகிறபடியால் பார்க்க போகின்றோம். அவருடைய செட்டுகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். அருமையான ஒரு காரியம். ஒன்று, ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்கள் மேலே ஒரு காரியம் நடக்கிறது. அவர்கள் தான் எப்படியாப்பட்டவர்கள்? அவர்களுக்கு தேவன் ஜீவனையும் கொடுக்கிறார், சமாதானத்தையும் கொடுக்கிறார். இரண்டாவது, அந்த நீதியின் சூரியன் நிமித்தமாகத்தான் நீதி வெளிப்படுகிறது, நமக்கு வெளிப்படுகிறது. நீதி அநியாயம் செய்ய முடியாது யாரும். ஆகவே நமக்கு நீதி வெளிப்படுகிறது. இரண்டாவது, அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கல. பாருங்க, கோழி தனது குஞ்சுகளை தனது செட்டைக்குள்ளாய் காப்பது போல தேவன் நம் யாவரையும் அவருடைய செட்டைகளுக்குள்ளாய் காக்கிறார். இதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய சிலுவையின் நிழல், இதுதான் சிலுவையின் மரல். ஆகவே தான் நாங்கள் சொல்லுவோம், அடிக்கடி ஜெபிக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லுவோம், வார்த்தை கொடுக்கும் பொழுது சொல்லுவோம், சிலுவையின் பின்னாய் மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. பிள்ளைகளை எங்கேயாவது தூர அனுப்பும் பொழுது ஆண்டவரே அவருடைய சிலுவையின் மறைவுக்குள்ளே நீர் வைத்துக் கொள்ளும் ஐயா என்று கேட்டால் மிக முக்கியம். அவர் செட்டைகளின் கீழே தான் ஆரோக்கியம். அவருடைய செட்டைக்குள்ள வந்துட்டா தான் ஆரோக்கியம். அவருடைய செட்டைக்குள்ள இல்லாவிட்டால் ஆரோக்கியம் கிடையாது. மீட்கப்பட்ட ஜனங்கள் எப்படியா இருக்க வேண்டும்? அவருடைய செட்டைக்குள்ள அடங்கி இருக்கணும். மீட்கப்படாத ஜனங்கள் எங்கே அடங்கி இருப்பார்கள்? உலகத்திலே அடங்கி இருப்பார்கள். எங்கே அடங்கி இருப்பார்கள்? அங்கெங்கும் அப்படியே கிடப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அடைக்கலம் தெரியாது, அடைக்கலம் இல்லை. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் அவருடைய செட்டை தான் நமக்கு அடைக்கலம். செட்டைக்குள்ள அடைக்கலமா இருந்தால்தான் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும், அற்புதம் நடக்கும். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு சமம். பாருங்க, அழகாய் சொல்லப்படுகிற ஒரு காரியம், செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் என்று அந்த மூன்றாவது காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 33:5-6 தம்பி ஒரு வாசிக்க பார்ப்போம். ஏசாயா 33:5-6 ஒரு வாசிக்க பார்ப்போம். L'Éternel est élevé car il habite en haut, il remplit Sion de droiture et de justice.
tes jours seront en sûreté. La sagesse et l'intelligence sont une source de salut. La crainte de l'Éternel, c'est là le trésor de Sion. Amen. வாசிப்போம் 33:5. கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னை உன்னதத்தில் கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாய் இருக்கிறவர். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். அடுத்தது பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுவதே அதன் பொக்கிஷம். ஓகே, இப்ப நமக்கு தெரியும் நல்லா ரூத்துடைய சம்பவத்தை குறித்து நமக்கு தெரியும். ரூத்துடைய புத்தகம் 4 அதிகாரங்கள் நமக்கு தெரியும். இப்ப இஸ்ரவேலின் செட்டைகளுக்குள்ளே அடைக்கலமாய் வந்த உனக்கோ நிறைவான பலன் என்று போவாஸ் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லுகிறார். ஆகவே இந்த மனப்பாட வசனம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். வேறென்று கேட்டால் அவருடைய செட்டைகளின் கீழே வந்தால்தான் உனக்கு அடைக்கலம், உனக்கு ஜீவன். அப்போ போவா சொல்லுகிறார், அவருடைய செட்டைகளின் கீழே, அதாவது இஸ்ரவேலின் செட்டைகளுக்குள்ளே நீ அடைக்கலம் புகழ வேண்டும் என்று சொன்னால் நீ அவருடைய செட்டைக்குள்ள தான் இருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் அவருடைய செட்டை அந்த சிலுவையின் மறைவுக்குள்ள இருந்தால் தான் சுகம், விடுதலை. இப்ப இங்க என்ன ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் பாருங்க பாப்போம். 5வது வாசிங்க பாப்போம். கர்த்தர் உயர்ந்தவர், கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்க. இது பிரதானமானது என்னவென்று கேட்டால் அவருடைய செட்டைகளுக்கு கீழே இருக்கிறதுக்கு அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். எங்கே உன்னதத்தில்? பரலோகத்தில் வாசமாயிருக்கிறார் நமக்கு தெரியும். பூலோகத்திலும் அவர் வாசமாயிருக்கிறார் நமக்கு தெரியும். இப்ப உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும், பாருங்க, சீயோனை நியாயத்தினாலும், சீயோன் சபை, குடும்பம், இதெல்லாம் சொல்லப்பட்டது. சீயோனிலே கர்த்தர் வாசம் பண்ணினார், சீயோனை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், சீயோனுக்கு பாராட்டின தயவு பெரிது, எல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம். பாருங்க, அவர் சீயோனிலே நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். அடுத்தது பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் கால்களுடைய உறுதியாயிருக்கும். அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். இப்ப கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். அப்ப செட்டைகளின் கீழே வருகின்ற பொழுது ஆண்டவர் இந்த விதமான ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறார். பாருங்க, ஞானம் இருக்கும், அறிவு இருக்கும், ஏன்னா கலங்கப்பட தேவையில்லை, உறுதியான ஒரு வாழ்க்கை இருக்கும். ஏனென்று கேட்டால் மீட்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறபடியால் நமக்கு உறுதியான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். மீட்பு நம்முடைய வாழ்க்கையிலே கிடைச்சிருக்கிறபடியால் ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார். கலக்கம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை, உறுதியான ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்கு. இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஏனென்று கேட்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே செட்டைகளின் கீழே வந்தீர்கள் என்று சொன்னால், அவருடைய சிலுவையின் மறைவுக்குள்ளே வந்தீர்கள் என்று சொன்னால் என்ன நடக்கிறதே? புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான இந்த ஞானம், அறிவு எல்லாவற்றையும் ஆண்டவர் பரத்தில் என்று அதுதான் சொல்லுகிறது. உன்னதத்திலிருந்து வாசம் பண்ணுகிறவர், உன்னதத்திலிருந்து இறங்கி வந்தவர். ஆகவே உன்னதத்திலே வாசம் பண்ணுகிறவர், பரலோகத்திலே வாசம் பண்ணுகிறவர், பூலோகத்திலும். அதை நாங்கள் பாடும் பொழுது பாடுவோம், பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே நீர் அங்கே வாழ்கிறீர், பூவியிலே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எங்கேயும் இருக்கிறேன். எதுக்காக இந்த பக்தன் பாடுகிறான்? இந்த ஆண்டவர் பரலோகத்திலும் இருக்கிறார், பூமியிலும் இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆகவே தான் ஞானம், அறிவு, புத்தி எல்லாம் அவருடைய செட்டைகளுக்கு கீழே இருக்கின்ற பொழுதே கர்த்தர் அதை தந்தருளி நம்மை ஆசீர்வதிக்கிறவராய். பாருங்க, அந்த வசனம் சொல்கிறது ஏசாயா 35:10. ஒரு வாசிங்க தம்பி பாப்போம். ஏசாயா 35:10. Les rachetés de l'Éternel retourneront, ils iront à Sion avec chant de triomphe, et une joie éternelle couronnera leur tête. L'allégresse et la joie s'approcheront, la douleur et les gémissements s'enfuiront. Amen. ஆமென். வாசிங்க சுமதியக்கா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி, பாருங்க, ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். இப்ப சீயோனுக்கு வருவார்கள், சபைக்கு வருவார்கள். ஆகவே சபை ஆராதிக்கிற ஒரு இடத்துக்கு வருவார்கள். ஏனென்றால் ஏற்கனவே நான் தலைப்பு சொல்லிட்டேன், மீட்கப்பட்ட ஜனங்கள். இப்ப மீட்கப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்று கர்த்தருக்கு பயந்தவர்களாய் இருப்பார்கள், இரண்டாவது அவர்கள் மேல், அவர்கள் குடும்பத்தின் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், மூன்றாவது அவருடைய செட்டைகளுக்கு கீழே அடைக்கலத்தை தேடி வந்திருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் அந்த அடைக்கலம் அங்கேதான் இருக்கிறதே, அந்த அடைக்கலம் வேற எங்கேயும் போக முடியாது. இப்ப ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்ல, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி
ஆனந்த களிப்புடனே பாடி சீயோனுக்கு வருவார்கள். அடுத்த வாசிக்க பார்ப்போம். நித்திய மகிழ்ச்சி. இப்ப நித்திய மகிழ்ச்சி, இப்ப மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல பார்க்கிறோம், நித்திய மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள போகின்றோம். இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு பிறகு உபத்திரவ காலங்கள் இருக்கிறது, 7 உபத்திரவ காலங்கள். ஆனால் அந்த உபத்திரவ காலத்திலே நானோ நீங்களோ இருக்க முடியாது. ஏனென்றால் சபையாகிய மனவாட்டியாகிய சபை நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். கடந்த நாட்களை பாதர் பேசுனது போல சபை மனவாட்டி, சபை என்றால் என்ன, மனவாட்டி. ஆகவே இந்த மனவாட்டியாகிய சபை நானும் நீங்களும் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது என்ன நடக்கிறது? ஒன்று, நித்திய மகிழ்ச்சி கிடைக்கிறது. இதுதான் பிரதான. இதுக்குத்தான் 52, 53, 54 வாரம் வேதத்தை தூக்கி கொண்டு குளிர்ல ஜக்கெட்டை போட்டுக்கிட்டு நேஸ் கொட்டினாலும் பரவாயில்ல, நாங்க வர்றோம். என்னத்துக்கு? இதை பூரணப்படுத்துகிறது. ஏன்? நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளுகிறது. பிள்ளைகள் கொஞ்சம் அப்படி இப்படி நித்திர கொண்டாலும் தட்டி எழுப்புறோம். என்னத்துக்கு? கடந்த நாட்களை நாங்கள் இந்த குடும்ப ஜெபத்தில் நாங்கள் கொலோசியர் நிருபத்தை தியானிச்சு கொண்டு வருகிறோம். கொலோசியர் நிருபத்தை தியானிச்சு கொண்டு வரும் பொழுது பவுல் ஒவ்வொரு காரியங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். மேலானவைகளை தேடுங்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் மறைந்திருப்பீர்கள் என்று சொன்னால், சிறுவையின் நிழலுக்குள்ளே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் மேலானவைகளை தேடுங்கள். பூமிக்கு அடுத்தவைகள் அல்ல, மேலானவைகளை தேடுங்கள் என்று 3வது அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஏனென்று இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே பிதாவினுடைய வலது பரிசுத்தில் வீற்றிருக்கிறபடியால் மேலானவைகளை நீங்கள் தேட வேண்டும். அப்ப மேலானவைகள் என்ன? பரலோகத்துக்குரிய. அதை தான் நான் சொன்னேன். ஆகவே இன்றைக்கு நீங்கள் குடும்ப ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, வேதத்தை வாசிக்காம நீங்கள் ஒரு காரியமும் உங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இப்ப ஆண்டவர் மாவை சலிக்கிறது போல அன்றைக்கு அவருடைய வருகை நாட்களிலே சலிச்சு எடுப்பார். மீட்கப்பட்ட ஜனங்களை அப்படியே ஆண்டவர் தன்னுடைய கரம் கோத்து அப்படியே சேர்த்துக் கொள்வார். மீட்கப்படாத ஜனங்கள், பிள்ளையா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, சொந்தமா இருந்தாலும் சரி, பந்தமா இருந்தாலும் சரி, மீட்கப்படாதவர்கள் அப்படியே போக வேண்டியதுதான் அந்த இடத்துக்கு. நரகம்னா என்னன்னு கேட்கிறாங்க பாருங்க, அந்த அளவுக்கு போயிட்டு. ஏன்னா நரகத்தை குறித்து அவங்களுக்கு தெரியாது. நல்ல விஷயம், ஆனா நரகத்தை சொல்லி கொடுக்கத்தான் வேணும். இன்னும் கொஞ்ச நாள் போனா நரகம், இப்பயே நரகத்துக்கு 80-90 விதமான பேருக்கு தெரியாமல் போயிட்டு. ஏன்? நரகம் என்பதை குறித்து அவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டு. ஆனால் பரலோகத்தை கற்றுக் கொடுக்கிறது நம்முடைய கடமை. ஆனால் நீ பரலோகத்துக்கு போகாவிட்டால் இங்கேதான் போவப்பா, இது இப்படித்தான் இருக்கும். அதுக்குத்தான் வேதத்துல இருந்து வார்த்தையை கோத்து கோத்து காமிக்கணும். இப்ப பாருங்க, வசனம் சொல்லுகிறது, சீயோனுக்கு வருவார்கள், அவர்களுக்கு நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். ஆமென். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். இப்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். ஒன்று, பரலோகத்திலே அடைந்து கொள்வார்கள். நித்திய காலமாக மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அடைந்து கொள்வார்கள். இந்த நாட்டில், இந்த தேசத்துல வீட்டு இருந்தா என்ன, வீடு ஏதோ ஒரு வீதியில நமக்கு ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஏதோ ஒரு ரீதியில நமக்கு விசாவை கொடுக்கிறார், வேலையை கொடுக்கிறார். ஆனால் அப்படி இல்லாவிட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்றாருன்னு கேட்டா பாருங்க, அவர் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். யாரு? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். இப்ப சொல்லல, இப்ப உலகத்தால மீட்கப்பட்டவர்களுக்கு அல்ல, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், இயேசுவால் மீட்கப்பட்டவர்கள். எவ்வளவு அருமையான ஒரு வசனம். வேதத்தை நல்லா புரிஞ்சு தியானிச்சு அதை நல்லா ருசி பார்த்து நாம வாசிக்கின்ற பொழுது அதை கற்றுக்கொள்ள அப்ப தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். இப்ப 2 காரியம், ஒன்று சந்தோஷம், 2வது மகிழ்ச்சி. இது 2ஐயும் யாருக்கு கொடுக்கிறார்? மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு. எங்கே கொடுக்கிறார்? அவருடைய செட்டைகளின் கீழே வருகிற பொழுது, சிலுவை நிழலுக்குள்ளே வருகிற பொழுது, சிலுவையினுடைய மறைவுக்குள்ள இருக்கிற பொழுது. சிலுவையின் நிழல் இல்லாவிட்டால் 91வது சங்கீதமும் ஒன்றும் செய்ய முடியாது, 23வது சங்கீதமும் ஒன்றும் செய்ய முடியாது, 128வது சங்கீதமும் ஒன்றும் செய்ய முடியாது. அது அப்படியே தான் இருக்கும், நாமளும் அப்படியே தான் இருப்போம். ஆனா இங்கே சொல்லப்படுகிற காரியத்துக்குள்ள நாங்கள் மீட்கப்பட்டுட்டோம் சொன்னா ஆண்டவர் நிச்சயமா என்ன நடக்கும்? அவர்களுக்கு நித்திய மகிழ்ச்சி இருக்கும், அவர்களுக்கு சந்தோஷம் இருக்கும், அவர்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும், அடைவார்கள். அடுத்தது வாசித்து முடிங்க பார்ப்போம். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இப்ப சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். பரலோகத்துல சஞ்சலம் இருக்கா? இல்ல. தவிப்பு இருக்கா? இல்ல. இங்க அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இருந்தால்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்ட முடியும். அதெல்லாம் இருந்தால்தான் அவருடைய சிலுவையினுடைய நிழலுக்குள்ள இருந்தால்தான் நாங்கள் காக்கப்படுவோம். அப்ப எப்பதான் நமக்கு சஞ்சலம் வருகிறதோ, எப்பதான் தவிப்பு வருதோ, சிலுவை நிழலுக்குள்ள ஓடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள போய்விடணும். இது முக்கியமான ஒரு காரியம். ஆகவே அவருடைய செட்டைகளுக்குள்ளே அடைக்கலமாய் புகுந்த நிறைவான பலன் என்று போவாச ரூத்தை பார்த்து சொல்லுகிறது போல நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்னவென்று கேட்டால், சிலுவை நிழலுக்குள்ளே நாங்கள்
நாங்கள் போகிற பொழுது, அந்த அவருடைய செட்டைகளின் கீழே நாங்கள் போகின்ற பொழுது அதுதான் நம்மை காக்கும். அதுதான் பாருங்க, கோழி தனது குஞ்சுகளை காப்பது போல தன் செட்டைக்குள்ளே காப்பது என்று ஒரு படத்தை காமிச்சது போல, ஆண்டவருடைய அந்த நிழலுக்குள்ள போகும் பொழுது, சிலுவை நிழலுக்குள்ளே போகும் பொழுதுதான் நமக்கு சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நிலைத்து. சில போராட்டம் வரும், சில பிரச்சனைகள் வரும், சத்ரு சில சஞ்சலங்களை கொண்டு வந்து போடுவான். ஏனென்று கேட்டால் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு, சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு, மகிழ்ச்சியை கெடுக்கிறதுக்கு என்னென்னமோ காரியங்களை கொண்டு வந்து போடலாம். ஆனால் அதெல்லாம் ஓடி போகிறதுக்கு, அந்த சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகிறதுக்கு சிலுவையின் மறைவுக்குள்ள வந்துடும். ஆகவே இது நமக்கு ஒரு முக்கியமான காரியம். சங்கீதம் 36வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒரு வாசிங்க தம்பி பார்ப்போம். சங்கீதம் 36:7 ஒரு வாசிங்க பார்ப்போம். Ta justice est aussi haute que les montagnes de Dieu, tes jugements sont profonds comme le grand océan. Éternel, tu secours les hommes et les bêtes. Amen. Amen. வாசிங்க பார்ப்போம். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். ஆமென். இன்னொருத்தர வாசிங்க பார்ப்போம். தேவனே, தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. ஏனென்று கேட்டால் கிருபை முக்கியம். காலையில இதை குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை, இதை குறித்து நல்லாவே தெரியும் நமக்கு. கிருபை அவசியம். இப்ப சங்கீதக்காரன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். ஏனென்று கேட்டால் தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. ஏனென்று கேட்டால் அது எவ்வளவு அருமையானது சொல்ல முடியுமா? உலகம் எனக்கு அருமையானது என்று இல்ல, எனக்கு நான் வச்சிருக்கிற என்னுடைய வீடு, என்னுடைய கார், என்னுடைய உடுப்பு ஒரு அருமையானது என்று சொல்ல முடியுமா? அதனால சில சஞ்சலம் தான் வரும், சில தவிப்பு தான் வரும். அது தேவைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆனால் இதை சொல்ல முடியுமா? இதுக்குத்தான் சங்கீதக்காரன் சொல்லுறான், தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. கிருபை இல்லாவிட்டால் எனக்கு ஒன்றும் கிடைக்காது. கிருபை இல்லாவிட்டால் நான் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த கிருபையை பெற்றுக்கொள்கிறதுக்கு எங்கே? அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளே வர வேண்டும். இதை தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். பாருங்க, தேவனே, வாசிங்க பாப்போம். தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அடுத்தது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். மனுபுத்திரர்கள் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். நல்ல மனிதனை குறித்து தெளிவாய் போட்டிருக்குது. வேற பறவைகளை போடல, மிருகங்களை போடல, ரோபோவை போடல. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு ரோபோலாம் நமக்கு தெரியும், வந்துட்டு ஏகப்பட்ட காரியங்கள் வந்துட்டு அப்படியே மனுஷனை நடத்துறதுக்கு ரோபோலாம் இன்றைக்கு இருக்குது. நமக்கு தெரியும், 10 பேர் செய்யற வேலையை ரோபோ அரை மணி தியாலத்துல செஞ்சுட்டு போயிடும். ஆனபடியால் தான் இன்னைக்கு வேலை இல்லாம அங்கங்க போகுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அமெரிக்காவில் நமக்கு தெரியும், ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு ரோபோ இருக்கு. கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் அது 35-40 பேருக்கு அதை சேவ் பண்ணுமா. அதை விட கூடன்னு சொல்றாங்க. நமக்கு தெரியாது, இருக்கலாம். ஆனால் அது என்ன நமக்கு தேவையோ லிஸ்ட்டை போட்டு கொடுத்தா அதே போயிட்டு குஸ்னியில அதால்கிட்ட சொல்லி கொண்டு வரும். ஆனா அதுட வேலை அது அப்படி இருக்குது. ஆனால் அதை குறித்து இங்க சொல்லவில்லை. வேதம் தெளிவாய் மனுஷனை ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. மனிதனை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. மனிதனை அன்பாய் அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அதுக்குத்தான் வேதம் சொல்லுகிறது, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானதே, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின், பாருங்க எவ்வளவு அழகா போட்டிருக்கு பாருங்க, வறுமையாய் அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். எதனால்? தேவனுடைய கிருபையினாலே. அப்ப கிருபை எங்க இருக்கிறது? சிலுவை நிழலுக்குள்ள போனாதான். கிருபை எங்க இருக்கிறது? சிலுவையினுடைய மறைவுக்கு போனாதான். இதை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர். அப்ப யாத்திராகம புத்தகத்துல கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். யாத்திராகம புத்தகத்துல 12ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தையும் 13வது வசனத்தை ஒருக்கா தம்பி வாசிங்க பார்ப்போம். 7வது வசனத்தை ஒருக்கா வாசிங்க பார்ப்போம். யாத்திராகமம் வாசிங்க பார்ப்போம். யாத்திராகமம் 12:7, 12:13. On prendra de son sang et on mettra sur les 2 poteaux et sur le linteau de la porte des maisons où on le mangera. Le sang vous servira de signe sur les maisons où vous serez. Je verrai le sang et je passerai par-dessus pour vous. Et il n'y aura point de plaie qui vous détruise quand je frapperai le pays d'Égypte. Amen. வாசிங்க பாப்போம். சுமதியக்கா 7வது வசனம் 12:7. அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து. ஓகே, இப்ப இந்த வசனம் நமக்கு பழைய ஏற்பாட்டினுடைய சம்பவம் நமக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன கொண்டாடுகிறார்கள்? பஸ்காவை ஆசாரிக்கிறார்கள். பஸ்காவை ஆசாரிக்கும் பொழுது நமக்கு தெரியும், அவர்கள் கசப்பான கீரையும்
ஆகவே பழுதற்றதான ஆட்டை அடித்து, முதலாவது ஆட்டை அடித்து அவர்கள் தடியை பிடித்து கொண்டு சாப்பிடுகிறார்கள் என்று நாம் வாசிக்கும் பொழுது அதிலே கொண்டு கொள்ளலாம். இப்ப ஆண்டவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறான்னு கேட்டா, மீட்கப்பட்ட ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மீட்கப்படாத அந்த எகிப்து ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். அப்ப அன்றைக்கே ஆண்டவர் பாருங்க ஒரு அற்புதமான ஒரு காரியங்கள், எபிரேயர் ஜனங்களுக்கும் அங்க இருந்ததான எகிப்து ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசம். இதை குறித்து நமக்கு நன்றாவே தெரியும். சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அதாவது அந்த சங்கார தூதன் வரும் பொழுது, ஆண்டவருடைய வருகைக்கு பிறகு, அந்த 7 வருஷங்களுக்கு பிறகு நடக்க போகிற காரியங்கள் மல்கியா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறது போல, நாம் மீட்கப்பட்டவர்கள் நாங்கள் நிச்சயமாகவே 100% அவரே சார்ந்திருக்கிறோம். ஆனபடியால் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆனால் அங்கே என்ன நடக்கிறது? இங்கே பழைய ஏற்பாட்டின் காலத்தில் என்ன நடக்குது? பெரிய ஒரு போராட்டம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. எகிப்தியர்கள் ஒடுக்குகிறார்கள், அப்படியே ரொம்ப கஷ்டப்படுத்துகிறார்கள், அடிமைத்தனத்துக்குள்ள வைத்திருக்கிறார்கள். 430 வருஷம் அடிமை 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 அடிமை, ஒவ்வொரு நாளிலும் அடிமை, ஏதோ ஒரு ரீதியில நெருக்கப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படியே எழும்பி வருகிறார், ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அவர்களுடைய பெருமூச்சை கேட்டு ஒரு அற்புதத்தை செய்கிறார். அந்த தேசத்திலே தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் பிரான்சிலே தான் இருக்கிறோம், உலகத்திலே தான் இருக்கிறோம். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். என்ன? இதுதான் சிலுவையினுடைய மறைவை அன்றைக்கே ஒரு வெளிப்பாட்டை காண்பித்து கொடுத்தார் ஆண்டவர். இந்த வீட்டு வாசலின் நிலைகளிலே 2 நிலைகளிலும் மெச்சட்டிலும் நீங்கள் இரத்தத்தை பூச வேண்டும், தெளிக்க வேண்டும். இன்றைக்கும் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது பாருங்க, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் இந்த வீட்டை மூடிக்கொள்வீராக, உம்முடைய இரத்தத்தினால் எங்களுடைய பிள்ளைகளை மூடிக்கொள்வீராக. இதுதான் சிலுவைக்கு அடையாளமாக சொல்லப்படுகிற ஒரு காரியம். இதுல 13வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பாப்பா. வாசித்தீங்களா தம்பி? நீங்க தமிழ்ல வாசிங்க. 13 பாருங்க. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாயிருக்கும். இப்ப செட்டையின் கீழே நீங்கள் வருகிற பொழுது, சிலுவையின் மறைவுக்குள்ளே நீங்கள் வருகிற பொழுது, அது உங்களுக்கு ஒரு அடையாளமாயிருக்கும். என்ன அடையாளமாயிருக்கிறது? அடுத்த வாசிங்க பார்க்கும். இருக்கும் அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். பாருங்க, அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். இதான் ஒரு அருமையான ஒரு வசனம். நல்லா வாசிக்கணும். உங்களுக்குள்ளே வராதிருக்கும். இது எகிப்தியருக்கு வரும், உலக மக்களுக்கு வரும், மீட்கப்பட்டதான ஜனங்களுக்கு ஒரு காலமும் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார், ஒரு காலமும் இடம் கொடுக்க மாட்டார். அதுதான் வித்தியாசம். பாருங்க, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பாருங்க, வசனம் நல்லா சொல்லுது. என்னன்னு கேட்டா, உங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் என்று கேட்டால் அந்த வித்தியாசம் தேவை. அப்ப மீட்கப்பட்ட ஜனங்களுக்கும் மீட்பு இல்லாத ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசம். இப்ப சிலுவையின் மறைவுக்குள்ள இருக்கிறவர்களுக்கு என்ன? ஆண்டுடைய இரத்தம் மூடுகிறது, ஆண்டுடைய பரிசுத்தம் மூடுகிறது, அவருடைய சிலுவை மறைக்கப்படுகிறது. இதைதான் புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையா எழுதுகிற ஒரு காரியம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் முழுமையா வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தில் இருந்து 20வது வசனத்தை வரையும் அவர் சொல்லுகிறார், சிலுவையின் மறைவுக்குள்ள இருக்கின்ற பொழுது, சிலுவையின் நிழலுக்குள்ள இருக்கிற பொழுது, சிலுவையை பின்பற்றுகிறவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்ட பொழுது எங்களுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது என்று பாருங்க. அழகா சொல்லப்படுகிற ஒரு வசனம். பாருங்க, வாசிங்க சுமதியா. தம்பி நீங்க முதல் வாசித்துங்க, அதுக்கப்புறம் சுமதியை வாசித்து முடிப்போம். Soyez tous mes imitateurs, frères et sœurs, et portez les regards sur ceux qui conduisent suivant le modèle que vous avez en vous. Amen. தமிழ்ல வாசிங்க பாப்போம். சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி, பாருங்க, என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி, நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். இப்ப ஒன்று ரோல் மாடலை காமிக்கிறார். இன்றைக்கு பவுல் அவருடைய ரோல் மாடல். நான் தான் பின்பற்றுறேன் கிறிஸ்துவ, நமக்கு தெரியும். நான் கிறிஸ்துவை பின்பற்றினேன், நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அப்ப அந்த ரோல் மாடலை காமிக்கிறார். இப்ப நம்ம சொல்ல முடியாது, அவரை பார்த்து என்னுடைய வாழ்க்கை மாற முடியும். இப்ப இவர் இயேசுவை பின்பற்றினார், இயேசுனுடைய உபதேசங்களை பின்பற்றினார், இயேசுனுடைய அந்த சிலுவையின் பாடுகளை தியானித்தார், ஜனங்களுக்கு சொன்னார். ஆகவே அவர் சொல்லுகிற என்ன? கர்த்தரே, சகோதரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாக நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களாய் மாதிரியாக நோக்குங்கள். எங்களை நாங்க எப்படி இருக்கிறோங்கிறத பாருங்க, நாங்க என்ன மாதிரி சூழ்நிலைக்குள்ள இருக்கிறோம்னு பாருங்க. ஏனென்று கேட்டால் எங்களுக்கு ஒரு சிலுவை தான் நிழல், சிலுவை தான் எங்களுக்கு ஒரு அடைக்கலம், சிலுவை தான் எங்களுக்கு ஒரு ஆரோக்கியம், சிலுவை தான் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. அடுத்த வசனத்துக்கு போங்க பார்ப்போம். 18வது வசனத்துக்கு 18வது வாசிங்க.
ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். இப்ப இங்க சொல்லிட்டாரு. இப்ப அநேகர்கள் வேறு விதமாய் நடக்க, எகிப்தியன் வேறு விதமாய் நடப்பான். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கு அவனுக்கு. கடலுக்கு ஒரு தெய்வம் இருக்கு, சந்திரனுக்கு ஒரு தெய்வம் இருக்கு, சூரியனுக்கு ஒரு தெய்வம் இருக்கு. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அடுத்து அவர்கள் ஏனெனில் அநேகர்கள் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன். பாருங்க, அவர்கள் இப்படி யெகோவாக்காரன் என்ன மாதிரியான ஆள், இப்ப மத்த மதக்காரன் என்ன மாதிரியான ஒரு ஆட்கள் என்றான்னு கேட்டா, அவர்கள் சிலுவைக்கு பகைஞர். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ஏற்கனவே நான் உங்களுக்கு உபதேசித்திருக்கிறேன். நீங்க அதை கண்டும் காணாதவர்கள் போல் இருக்கிறீர்கள், கேட்டும் கேட்காதவர் போல் இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் சிலுவை நிழலுக்குள்ள வரணும்ப்பா. சிலுவைக்குள்ள நிழலுக்குள்ள வந்தாதான் ஒரு அடைக்கலம் உங்களுக்கு. அந்த செட்டையின் கீழ், அதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய சிலுவையின் நிழல். இது பிரதானமானது. இதுல நீங்க வர வேண்டும். இதிலே வராவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டம், துன்பம், துயரம் நாள்தோறும் அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில அடிமைத்தனத்துக்கு தான் கொண்டு போயிடும். ஆனால் சிலுவை நிழலுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா அவரே உங்களுக்கு அடைக்கலம், அவரே உங்களுக்கு சௌக்கியம், அவரே உங்களுக்கு நன்மை. இப்ப என்ன சொல்ல, அவர் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடும். அடுத்த வாசிங்க பாப்போம். இப்பொழுதும் கண்ணீரோடும் சொல்லுகிறேன், கண்ணீரோடும் சொல்லுகிறேன். ரொம்ப வேதனையா சொல்லுகிறார். அடுத்த வாசிங்க பாப்போம். அவர்களுடைய முடிவு அழிவு. இப்ப நல்லா கவனிக்கணும். இப்ப சிலுவை நிழலுக்குள்ள யார் வருகிறார்களோ அவருடைய வாழ்க்கை வெற்றி. சிலுவை நிழலுக்குள்ள யார் இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை சக்சஸ்ஃபுல், அவர்களுடைய வாழ்க்கை பரலோகத்துக்குரியது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. இதைதான் பவுல் தெளிவாய் சொல்லுகிறார். பாருங்க, அவர்களுடைய முடிவு அழிவு. அடுத்த வாசிங்க பார்ப்போம். அவர்களுடைய தேவன் எப்படியாப்பட்டவர்? வயிறு. எப்ப பார்த்தாலும் அவருடைய வாழ்க்கை என்னவாது, எதாவது எடுக்கணும், ஏதாவது சம்பாதிக்கணும், எப்படியாவது சாப்பிடணும், எப்படியாவது நல்ல நிலைமைக்கு வரணும், நல்ல 4 பேருக்கு நான் பெரியவன் என்று காண்பிக்கணும், பராக்கிரமத்தை காமிக்கணும், பணத்தை காமிக்கணும், பதவியை காமிக்கணும். இதுதான் அவர்களுடைய வாழ்க்கை. அடுத்து சொல்ல அவர்களுடைய மகிமை, இலட்சை. அவர்களுக்கு ஒரு லட்சை இருக்கிறது. என்ன? அவர்கள் போட்ட அந்த கோட்ல ஓடிக்கொண்டே போவார்கள். ஆனா நமக்கு அப்படி போக முடியாது. நமக்கு அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவர்தான் நமக்கு வழி, அவர்தான் சத்தியம். இவர்களுக்கு ஒரு வழி இருக்குது. இவர்களுடைய லட்சை அந்த நேரத்துக்கு, அந்த இடத்துக்கு தான் நான் போவேன், வேற இடத்துக்கு போகவே மாட்டேன். ஆகவே நான், அவர் சொல்லுவாங்க பாருங்க, ஊர்ல சொல்லுவாங்க, அவர் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொன்னா நான் என்ன செய்ய முடியும்? நாங்க 4 கால்னு சொல்றோம், முடிஞ்ச மட்டும் அவரால் முடியாமல் ஒரு காலை உடைச்சிட்டாரு போல 3 காலோட தான் போகுது. முடிச்ச முயலுக்கு 3 கால் ஒரு சிலர் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கதை சம்பவம் தான் இன்னைக்கு நடக்குது. அப்ப என்ன சொல்ல, அவர்களுடைய லட்சை, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார். இதான் நான் சொன்னேன். நான் கடந்த நாட்களில் நாங்கள் அந்த வீட்டில் ஜெபத்தில் நாங்கள் குடும்பமாய் ஜெபிக்கும் பொழுது அந்த கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது தெளிவாய் சொல்லுகிறார் பவுல். என்ன கேட்டார்? மேலானவைகளை தேடுங்கள், பரலோகத்துக்குரிய மேலானவைகளை கிறிஸ்து வலது பரிசுத்தில் வீற்றிருக்கிறாரா, அதை நீங்கள் நாடுங்கள், பூமிக்குரியவைகள் அல்ல. ஆகவே பூமிக்குரியவர்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவார், அது நிச்சயம். அடுத்த வாசிங்க 20வது வசனத்தை வாசித்து முடிப்போம். நம்முடைய குடியிருப்போ, இப்பதான் வர்றார். என்னன்னு கேட்டா, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும், பாருங்க, அங்கே இருக்கிற கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப நம்முடைய நோக்கம் அதான் அவர் முதல்ல சொல்லிட்டார். இந்த 18வது 19வது வசனத்துல சொல்லிட்டார், அவர்களுடைய வழி அதுதான்பா, அவர்களுடைய போதனை அதுதான், அவர்களுடைய போதனை, அவர்களுடைய வழி அதுதான். நீங்க என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். பவுல் சொல்றா, என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என்னுடைய போதனை எப்படி, என்னுடைய தாகம் எப்படி, என்னுடைய வைராக்கியம் எப்படி. நான் சிலுவை நிழலுக்குள்ள தான் இருக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அதுல இருக்கிறனால தான் என்னுடைய ஓட்டம் சரியாய் ஓடப்படுகிறது. ஆகவே அதில் இருக்கிறனால தான் அவர் தைரியமாய் சொல்லுகிறார், இந்த பூமியில் இருக்கிறதான பணம் எல்லாமே குப்பை, ஆகவே கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறார். ஓகே, சுடர்களை பிடித்து நான் நடக்கிறேன், தேவ சுடர்களை பிடித்து நடக்கிறேன், பல இடத்துல வார்த்தை சொல்லியிருக்கிறார். இப்ப சொல்லும் பொழுது சொல்லுகிறார் பாருங்க, நம்முடைய குடியிருப்பு. அப்ப எல்லாருக்கும் சொல்லுகிறார், சபை மக்கள் எல்லாருக்கும் சொல்லுகிறார், பிலிப்பியருக்கு சொல்லுகிறார். என்று கேட்டால் பிலிப்பியர் ரொம்ப திடீரென்று நல்லா இருப்பாங்க, திடீர்னு சோர்ந்து போயிருவாங்க. பாருங்க, பெலூன்லாம் இருந்துச்சு கடந்த நாட்களில், நல்லா இருந்துச்சு. திடீர்னு அந்த பெலூன்லாம் என்ன நடந்துரும், அதனுடைய அந்த காலநிலை வரும் பொழுது அது சுருங்கி போயிடும். அப்படியாப்பட்ட ஜனங்கள் இந்த பிலிப்பியர்
சபைகள். டக்கு டக்குன்னு எழும்புவார்கள், ஆனால் டக்கு டக்குன்னு காணாம போயிடுவார்கள். அப்ப அந்த சபைக்கு தான் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், இதோ ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். ஆகவே நாங்கள் பார்த்தது போல யாத்திராகம புத்தகத்தில், லேவியர் புத்தகத்தில் நாங்கள் பார்த்தது போல அந்த ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்து ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசம், மீட்கப்பட்ட ஜனங்களுக்கும் மீட்கப்படாத ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஏனென்றால் மீட்கப்பட்ட ஜனங்களுடைய நோக்கம் ஒன்று இருக்கிறதே, அவருடைய ஏம், அவருடைய லட்சியம் ஒன்று இருக்கிறது. பரலோகத்துக்கு நாங்கள் போவோம் என்கிறதான ஒரு நிச்சயம் இருக்கிறது, ஒரு விசுவாசம் இருக்கிறது, ஒரு தாகம் இருக்கிறது. அந்த கோடி, இயேசு போட்ட கோடு, அதை நாங்கள் தாண்ட மாட்டோம். ஆனால் இவர்களுடைய கோடு எப்படியா இருக்கிறது? வயிறா இருக்கிறது, லட்சியா இருக்கிறது. இவருடைய லட்சியம் ஒன்று இருக்கிறது, பணம், பெருமை, இதுக்குள்ளதான் இருக்கணுங்கிறது உலகத்துடைய மனிதருடைய நோக்கம். ஆனால் மீட்கப்பட்டதான ஜனங்களாகிய நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்னவென்று கேட்டால், மல்கியா புத்தகத்தில் இன்றைக்கு 4ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை தியானித்து நாங்கள், ஒன்று, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே வேதம் வேதம் சமாதானம் ஜீவனைத்தான் ஆண்டவர் கொடுப்பார். 2வது அவர் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னார், அவர்கள் மேலதான் நீதியின் சூரியன் உதிக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது அப்படியே நடந்ததே. ஆகவே காரிருளில் அங்கே 3 நாள் இருந்துச்சு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் வெளிச்சம் வச்சு 10 வாதையில் ஒரு வாதை. அது மாத்திரமல்ல, அவர் சொன்னார், நான் சங்கார தூதன் வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்து ஜனங்களுக்கும் வித்தியாசம். ஏனென்று கேட்டால், அந்த அடையாளத்தை கண்டு, ரத்தம் பூசி இருக்கிற அடையாளத்தை கண்டு நான் கடந்து போய் விடுவேன், உங்களை அழிக்கப் போவதில்லை. ஆகவே இயேசு கிறிஸ்துடைய மறைவுக்குள்ளே நாங்கள் இருக்கிற பொழுதே நம்மை ஆண்டவர் பாதுகாத்து கரம் கோத்து கொண்டு போவார். இதுதான் நீதியின் சூரியன். 3வது நாங்கள் பார்க்கும் பொழுது பார்த்தோம், அவருடைய செட்டைகளின் கீழே, அந்த சிலுவையின் செட்டைகளின் நிழலுக்குள்ளே இருக்கின்ற பொழுதே நம்முடைய விசுவாசம் எப்ப பார்த்தாலும் பரலோகத்துக்குரியவர்கள், பரலோகத்துக்குரிய அடுத்தவைகளை நாட வேண்டும். ஏன்னா பரலோகத்துக்கு நாம் மாத்திரமல்ல, மற்றவர்களை கொண்டு செல்ல வேண்டும் என்கிறதான அந்த ஏக்கம், அந்த தாகத்தோடு கூட போகிறதுக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமான நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே மல்கியா 4ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை நாங்கள் தியானிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தபடியால் நன்றி. கர்த்தா